இது வரைக்கும் 400cc வண்டி தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. யாரா லூசுங்களாக இருக்கும் போல இருக்குது. இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து இப்போ 400cc போயிட்டோம். பட் ஆனால் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இவ்வளோ ஃபீச்சர்ஸோட ப்ளூடூத்து, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, நீங்கள் இதில் நீ என்ன வண்டி என்னென்ன ஃபீச்சர் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எந்த வண்டியை ரைட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா, NS 400Z. இந்த வண்டியை தான் நம்ம ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்ம இந்த ரைட் பண்ணுறதுக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஷோரூம். உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்கன்னா, டிபி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பஜாஜ் ஷோரூமில் தான். ஸோ வண்டி வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே இல்லை. உங்களுக்கு மொத்தம் 4 கலர்ஸ் வருது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் 373cc உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. 400cc 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில் டியூவல் ABSல உங்களுக்கு ஒரு 200cc வாங்குகிற பட்ஜெட்டில் தான் இதோட ப்ரைஸிங்கே இருக்குது. ஸோ சொல்லவே வேணாம், அப்படியே ஓட்டிக்கிட்டே பேசலாம். வண்டி பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு யூஎஸ்பி ப்ளூடூத், ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டோட வண்டியோட லுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஒரு 200cc ஓட்டிகிட்டு இருப்பீங்க, அது ஒரு சர்டன் லிமிட்டுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கனாலே அதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியதாக இருக்கும் வண்டியை ஓரளவுக்கு அக்ரெசிவாக ஓட்டுறதுக்கு. இது அந்த விஷயத்தெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, சொல்லவே வேணாம். பீட்டு கொடூரமாக இருக்குது. வண்டியோட பீட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸே இல்லை, அவ்வளோ கொடூரமாக இருக்குது பீட்டு. E20 பெட்ரோல் சப்போர்ட் பண்ணுது, கோல்டன் யூஎஸ்டி ஃபோக்ஸோட. சான்ஸே இல்லை 400cc. இனிமேல் ஒரு 200cc வாங்குகிற பட்ஜெட்டில் தான் இதோட ப்ரைஸிங்கே இருக்குது. நான் ப்ரைஸிங்கை ஃபைனலாக நான் சொல்கிறேன். வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ எல்லாமே நான் வந்து பிஃபோர் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் அதை பாருங்கள். லுக் வைஸ் சூப்பராக இருக்குது, கம்ஃபர்ட் வைஸும் செம்மையாக இருக்குது. பயங்கரமாக பயங்கரமாக டக் பண்ணி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சிலரேஷனும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃபீச்சர் உங்களுக்கு, ஸ்பீடோமீட்டர் எல்இடியில் உங்களுக்கு. தென் உங்களுக்கு மோட் ஃபங்க்ஷன் மாற்றுறதுக்கு ஒரு சின்ன எல்இடி கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ். பட் கால் கீழே லைட்டாக சூடாக இருக்க மாதிரி இருக்குது, அது ஏன்னு தெரியல. அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட்டு சூப்பராக இருக்குது கைஸ். எல்லா ஃபீச்சருமே இதில் சேர்ந்துருக்கு. இப்போ இனிமேல் இந்த வண்டி மட்டும்தான் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்களாம் பாருங்களேன். ஏன்னா ஒரு 400cc வண்டி நம்ம வந்து அவ்வளோ வேகமாக ஓட்ட போகிறது இல்லை. சென்னைக்குள்ளே கண்டிப்பாக அவ்வளோ வேகம் ஓட்ட மாட்டோம். மினிமம் அப்படியே ஹையாக போனால் ஒரு 70-80 போவோமா. அதுக்கு உங்களுக்கு இது ஸ்ட்ரெஸ் ஆகாது வண்டி. அந்த ஸ்பீடுக்கு போகிறதுக்கு கூட கரெக்டான சவுண்டுலாம் வராது உங்களுக்கு, அவ்வளோ காமாக உங்களை கூட்டிகிட்டு போய்ட்டோம். இப்போ நம்ம ரைடு மோட்டை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், ஸ்போர்ட்ஸ் மோட்டை ஓட்ட முடியாது. ஸ்போர்ட்ஸ் மோட் தான் ஆக்சுவலான ஃபுல் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க முடியும் ரைட் மோட்டில். பிரேக்கிங் சூப்பராக இருக்குது, நைஸ். செட் பண்ணி ஓட்டேன், நல்லாயிருக்கு. 35 Nm டாக்குன்றதால என்ன அப்படியே மாடு மேலே உட்காந்து ஓட்டினா நம்மளுக்கு இழுக்கும் பார்த்திங்க, அந்த மாதிரி இருக்குது. டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ஒரு மினிமல் ஸ்பீடு ஒரு 60-70 போகிறதுக்குலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயினே இருக்காது வண்டி, புரியுதுங்களா? அந்த ஒரு ஸ்ட்ரெயினே இல்லாமல் அது ஈஸியாக உங்களை கூட்டிகிட்டு போகும். சின்னதாக நீங்கள் ஒரு லாங்காக போவீங்க வீக்கெண்டில் மட்டும்னா, அப்போ உங்களுக்கு அந்த ஸ்பீடு வேணும், ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த பைக் உங்களுக்கு. 200cc வண்டி தான் இனிமேல்லாம் இனிமேல் இது எடுக்கணுமான்றது யோசிப்பாங்க. டிராஃபிக் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக், வழியே விட மாட்டேன்றாங்க. வானுங்களேன், டக்கு 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 டக்குன்னு கட்ட போயிட்டே இருக்கலாம் பொழுது வண்டியை வச்சுட்டு, அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபன் பண்ணலாம் இதை வச்சு, ஃபன் பண்ணலாம் கழிச்சு இதை வச்சு.
இதெல்லாம் அசால்ட்டாக உங்களுக்கு 60 160 170 போய்டும் உங்களுக்கு ஸ்பீட் வைஸில். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸுன்றதுனால ஸ்டியரிங்கை கொஞ்சம் பத்திரமாவும் பிடிச்சி வச்சுக்கணும். ஒரு புயலுக்குள்ளே ஓட்டினா எப்படி இருக்கும் நம்ம பைக்கை, அப்படி இருக்குது வண்டி. புயலுக்குள்ளே ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது வண்டி. சான்ஸே இல்லை. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்பா அட்ரலின் பம்புனாங்க, அதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு இருக்குது. டேர்னிங்க்குமே ஃபைன். நான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. 174 kgனால கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ யாரா லூஸுங்களாக இருக்கும் போல இருக்குது. சிக்னலே போட்டான், இதுக்கு எதுக்கு முன்னாடி ஓடணுமா? வண்டிடா போல. இது வரைக்கும் 400cc வண்டி தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். ஐயோ ஸ்ரீலங்காவே போயிட்டு வரலாம் போல இருக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஓவர் அக்ரெசிவாக இருக்குன்றதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கப்பா ஜப்பாடி சீரியஸ்லி கைஸ், ஃபக், நான் என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படி இருக்குது. இதுக்கே இப்படி இருக்குன்னா இன்னும் நான் ஸ்போர்ட்ஸ் மூவ்லாம் போனால். பட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டுங்க, வண்டிக்கு செட் ஆகுங்க. அந்த ஸ்பீடு உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுன்றது நீங்கள் நம்பணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்ட ஆரம்பிங்க. செட் ஆகிட்டுக்கு அப்புறம் கூட ஓரளவுக்கு போங்க. மேக்ஸிமம் 100 தாண்ட வேணாம். உங்களுக்கு ஸ்பீடு வைஸில் பார்த்தா அசால்ட்டாக உங்களுக்கு 160 அபவ் போய்டும் உங்களுக்கு. அப்படி இருக்குது. சான்ஸே இல்லை. இன்ஜின் சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் சுவிட்சும் இருக்குது உங்களுக்கு. ஸ்டார்ட் ஆகலை. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்குது. அப்படி இருக்குது. இதில் மொத்தம் உங்களுக்கு 4 கலர்ஸ் வருது உங்களுக்கு வண்டியில். பிளாக்கு, ரெட்டு, ஒயிட்டு, க்ரே. பிளாக்கு செம ப்ரீமியமாக இருக்குது. ஒயிட்டு அதை விட ப்ரீமியமாக இருக்குது. ஒயிட் இங்கே நிற்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோ இருக்குது பாருங்கள் ஒயிட்டு, நான் காட்டுறேன். வண்டி டயர் வைஸும் பயங்கரமாக இருக்குது. டயருமே உங்களுக்கு எவ்வளோ 140 mm டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 110. உங்களுக்கு வண்டியோட பீட்டு காட்டவா? எப்படி இருக்குது பாருங்களேன். வண்டி செதுக்கிட்டாங்க. என்எஸ்ஸே இப்போ வரைக்குமே கிங்காக இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். என்எஸ்ஸை விட பயங்கரமாக ஒன்று கொடுத்துருக்காங்க, இறக்கியிருக்காங்க. வேறு என்ன சொல்ல. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,35,000. ஜெய் பஜாஜ் ஷோரூமில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தரேன். பைக் வாங்குறதா இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த பைக்கை ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு தென் ட்ரை பண்ணுங்கள் மற்ற வண்டியை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே இப்போ 400cc போயிட்டோம். பட் ஆனால் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இவ்வளோ ஃபீச்சர்ஸோட ப்ளூடூத், ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, நீங்கள் இதில் இனி என்னென்ன ஃபீச்சர் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ சான்ஸே இல்லை. உங்களுக்கு அலாய் வீல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபுள் பிரேக்ஸ் அண்ட் லிவர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு வண்டியில் சொல்லுங்கள்? போதும், வேறு என்ன வேணும்? இதுதான் நான் சொன்னேன், ஜெய் பஜாஜ் ஷோரூம். இங்கே தான் இப்போ சாட்டர்டே வேலை ஒரு ஹியூஜ் டெலிவரி கொடுக்க போகிறாங்க. NS400 மேக்ஸிமம் ஒரு 40 to 50 டெலிவரி ஒரே நாளில் டெலிவரி ஆக போகுது. ஸோ அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வண்டியோட ஒயிட்டு அங்கே நிற்கிது, நாங்கள் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன்.
வா 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 ஒயிட்டு இன்னுமே பயங்கரமாக, பிளாக்கை விட ஒயிட் இன்னும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஒயிட்டு பிடிக்கும். இது பிளாக் வித் ஒயிட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இருக்கிற செக்ஷன்லேயே இது ரொம்ப ஹைலைட்டடாக தெரியுது, சான்ஸே இல்லை. சொன்ன மாதிரி ஒரு 2,35,000க்கு நீங்கள் இப்போ MT-50 நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மைலேஜ் ஓகே, மைலேஜுமே எனக்கு வந்து ஒரு 40 to 45 35 to அது நம்ம ஓட்டுறதை பொறுத்து. இதுவுமே உங்களுக்கு 35, உங்களுக்கு 35 சொல்லியிருக்காங்க, 30 to 35க்குள்ளே உங்களுக்கு தரோம். 2,35,000 அதுதான் முக்கியமான ஒரு பட்ஜெட்டு. ஏன்னா MT-50 இப்போ எல்லாருமே வந்து 2,30,000 கிட்ட 30 or 40 கிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 lakhலேருந்து 2,20,000க்குள்ளே எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் வேறு, அதை விட வேறு மாதிரியான பைக்கை நீங்கள் எடுக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. மினிமலாக நம்ம ஆஃபீஸுக்கு போயிட்டு வருவோம், ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் வண்டியை ஸ்ட்ரெஸ் பண்ணியே ஓட்டிக்கிட்டு இருப்போம். சிம்பிளாக ஒரு 70 போனோன்னா கூட அப்படியே விரட்ட வேண்டியதாக இருக்கும். இதில் நீங்கள் 50 60 5th 6th கீரில் போனாலே உங்களுக்கு 70 அப்படியே நிதானமாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஸ்ட்ரெயின் ஆகாது இல்லை உங்களுக்கு, வண்டி ஸ்ட்ரெஸ் ஆகாது. எவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போனாலுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. லேப்டாப் பேக் தூக்கிட்டு போகிறதே அவ்வளோ பெரிய வெயிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, வண்டி ஓட்டுற ஸ்ட்ரெஸ் இருக்காது. வேறு என்ன சொல்ல, சான்ஸே இல்லை, அவ்வளோதான். வேறு மாதிரியான பைக். மின்னல் மாதிரி இப்படி போனால் மின்னல் மாதிரி இப்படி வந்துட்ட மாதிரி இருக்குது. வா நைஸ் LED இண்டிகேட்டர்ஸ். ஓகே, மறக்காமல் மோட்டோ உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓ நிறைய பார்த்தீங்களா, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால்ஸு மெசேஜ் அது கூட வந்திருக்குது, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபியூவல் இருக்கிறது காட்டுது, ஃபியூவல் எல்லாமே 6 speed கியர் பாக்ஸ், ஓடோ மோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. ABS சாரி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன், அதனால் அது வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ், NS400 பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு. இன்னும் வேறு எதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதையும் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சீட்டு கம்ஃபர்ட்டுமே சான்ஸே இல்லை, சீட் கம்ஃபர்ட்டுமே சான்ஸே இல்லை. ஹைட்டு மட்டும் எனக்கு வந்து இது பாருங்களேன், நான் லைட்டாக 5.8 5.9 இருப்பேன். எனக்கு இது பாருங்கள் லைட்டாக அந்த டோ படுற 2 காலுமே தரையில் லைட்டாக வைக்க முடியுது. பட்டு ஓகே தான், மேனேஜ் பண்ணிக்கலாம். அதான் லைட் போட்டிருக்கு, நல்லா இருக்குது. மோட்ஸ் மாற்றுறது எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஹார்ன் மட்டும்தான் கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி இருக்குது, பட் ஓகே தான், மாற்றிக்கலாம். ஹார்னாக மாற்ற முடியாது. மிரரும் சூப்பராக கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிட்டிக்கு. லைட்டு கொடுத்தா பாருங்களேன், லைட் ஆக்சுவலாக பார்த்தீங்களா இப்போது லோவாக இருக்குது, நான் லைட்டு சுவிட்சை போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சு டிஸ்பிளே. நைஸ், அதுவுமே நல்லா இருக்குது. ஓகே, ஒரு கஸ்டமருக்கு வேண்டியது என்னென்னவோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க வண்டியில், புரியுதுங்களா? ஆனால் நல்லா எனக்கு ஒரு ஹீட் எனக்கு தெரியுது கைஸ், காலில் எனக்கு ஹீட்டு தெரியுது. அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னு தெரில, நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். லைட்டாக ஒரு பிட்டு வைப்ரேஷன் இருக்குது, ஹீட் லைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி தெரியுது வேணும் வண்டி, ப்ரொஜெக்டர் தெரியுதா போதும். வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். வேறு ஏதாவது வண்டி ரிவ்யூ பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அதை ரிவ்யூ எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் மோட்டோ உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் வந்து இப்போது நான் உங்களை மாதிரி ஒரு கஸ்டமராக தான் நான் வந்து எனக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணணுன்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா தெரியாத விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லணும். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை சொல்லிவிட்டு ஆன் ரோட் ப்ரைஸை சொல்ல மாட்டாங்க, வண்டி எப்படி இருக்குதுன்னு ஆக்சுவலாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரியலாக இப்படி தான் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன் கைஸ். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.